ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேச ராசியில் வக்ரசனி 31/11/2024 உங்களுக்கு நடக்கும் இருக்கும் கெடுதலும் நன்மைகளும் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். தற்பொழுது வக்ரசனி பயிற்சியானது ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை நடக்க இருக்கின்றது. இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் மேச ராசியில் வர இருக்கும் கெடுதல்களும் நன்மைகளையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போறோம். அது மட்டும் அல்லாம மேசராசிக்காரர்களை எடுத்துக்கொண்டாலே மிகவும் கோபக்காரராக இருப்பார்கள். எந்த ஒரு செயலிலும் முன்னோடியாக திகழ்வார்கள். அனைவரையும் விடவும் இவர்கள் செய்கின்ற செயலிலும் சரி, செய்கின்ற அனைத்து விதமான காரியங்களிலும் இவர்கள் தனித்து விளங்குவார்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியமானது இறுதி வரை முடித்துவிட வேண்டும் என்கிற ஒரு நோக்கமானது இவர்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் சவால்களை இவர்கள் வாயை வைத்து ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, இருந்தாலும் அந்த ஒரு செயலை என்னால் செய்ய முடியும் என்கிற சவால்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வளவு வலிமை வாய்ந்தவர்களாக இந்த மேச ராசியினர் திகழ்வார்கள். அது மட்டுமல்லாமல் மேச ராசிக்காரர்கள் அதாவது 10 நபர்கள் இருந்தாலும் அந்த 10 நபர்களுக்கும் முன்னோடியாக தலைவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் அனைத்து விதமான செயல்களையுமே செய்வார்கள். இப்படிப்பட்ட மேச ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது இந்த மாதத்திலிருந்து வக்ரசனி பயிற்சியானது நடைபெறுகின்றது. இதனால் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தோம் என்றால், இவர்களுக்கு அதிக அளவில் லாபமானது கிடைக்கும். இருக்கின்ற 12 ராசிகளை விடவும் மேச ராசிக்காரர்களுக்கு லாபமானது அதிக அளவில் கிடைக்கும். இருக்கின்ற கடைகள், வியாபாரங்கள், அதிலிருந்து லாபங்கள் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் சொத்து சுகமும் அதிக அளவில் பெருகும். நீங்கள் புதியதாக வீடு, மனை அல்லது தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால், இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றியானது கைமேல் கிடைக்கும். நீங்கள் தொடங்குகின்ற அந்த காரியம் 100% வெற்றியை தேடி கொடுக்கும். அவ்வளவு சக்தி அந்த காரியத்தில் இருக்கும். எனவே தவறாம எந்த ஒரு செயலை நீங்க தொடங்கணும்னு நினைச்சாலும் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள நீங்க செய்யுங்க. இந்த வக்ரசனி பயிற்சியால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அது மட்டும் அல்லாம உங்களுக்கு கெடுதல்கள் என்ன நடக்கணும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உங்க சுத்தி இருப்பவங்களுக்கும், உங்களுடைய குழந்தை குட்டிகளுக்கும், பெண்களுக்கும், உங்களுடைய மனைவிகளுக்கும் கட்டாயம் நோய் நொடிகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்கும். எனவே நீங்க உங்களுக்கு சிறியதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக நீங்க அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகுவது என்பது மிகவும் சிறப்பு. நீங்களே இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க சிறியதாக விட்டீங்கன்னா அதுவே பின்னொரு காலத்துல அதுவே உங்களுக்கு பணம் ரீதியான அதிக அளவுல பிரச்சனையை கொடுக்குமா. எனவே தவறாம உங்களுக்கு அவங்களுடைய நோய் நொடியில், அதாவது உங்களுடைய உடம்பின் மீது நீங்கள் அக்கறையானது செலுத்த வேண்டும். அதே போல் உங்களுடைய பேச்சில நீங்க கவனத்தை செலுத்தணும். நீங்க அனைவரிடமும் பேசுவது போல எல்லார்கிட்டமும் நம்ம பேசிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்க எப்பொழுதுமே எதனாலும் ஓப்பனா உடச்சி தான் பேசி பழக்கம். இருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் நீங்க இந்த பேசுவதை சிறிதளவு கம்மி பண்ணிக்கணும். அதாவது எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாம ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு நீங்க உங்களுடைய பேச்சில கவனம் செலுத்தி பேசணும். இப்படி நீங்க பேசுனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகள் பாதி பிரச்சனைகளானது நீங்கும். உங்களுடைய பேச்சில் மட்டும் நீங்கள் அந்த மாதம் கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். பேச்சிலும் உங்களுடைய உடல் அக்கறையிலும் நீங்க கவனம் செலுத்துங்கள். இது ஒரு மாதமானது உங்களுக்கான மாதமாக அமையும். எனவே நவம்பர் வரை நீங்கள் இதனை கடைபிடியுங்கள். இந்த 2024 மேச ராசிக்கு அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ராசியாக இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மேச ராசி நபர்கள் எவரேனும் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.